வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு சைனீஸ் டிசாஸ்டர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற த பிரேவஸ்ட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு படம். படத்தோட ஹீரோ ஒரு தீயணைப்பு வீரரா இருக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோ இருக்கிற ஊர்ல ஒரு பெரிய ஆயில் டேங்க் ஒண்ணு தீ பிடிக்குது. அந்த ஆயில் டேங்க் வெடிச்சிச்சுன்னா ஊருக்குள்ள பல மடங்கு சேதாரம் ஏற்படும் அப்படிங்கறதுனால ஹீரோவும் அவருடைய டீமும் சேர்ந்து அந்த ஆயில் டேங்கை சுத்தி இருக்கிற நெருப்பை அணைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த நெருப்பை அணைக்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறத எமோஷன் கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் அவங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு சிரமம் பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல தீ எப்படி எல்லாம் பரவுது, ஹீரோ அந்த தீயை அணைக்க என்னென்ன முயற்சிகள் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடங்கள்ல வர விஎஃப்எக்ஸ் காட்சிகள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தோட கடைசி 10 நிமிஷத்துல வர காட்சிகள் நல்ல ஒரு எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. இந்த படம் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கறனால படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அந்த ஃபீல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தோட உண்மைத்தன்மை மாறாம இவங்க பிரசன்ட் பண்ணது நல்லாவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஹீரோவும் அவருடைய டீமும் சேர்ந்து தீயை எப்படி அணைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஆடியன்ஸுக்கு பில்டு பண்ண இந்த படத்தோட திரைக்கதை மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல ஹீரோவோட பையனும் மனைவியும் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்தை தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். படத்துல வர ஃபயர் ஃபைட்டிங் காட்சிகளுக்காகவே இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.